புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் கிரேட் ஏ பிசி அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கோம். கிரேட் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10% யூஸாக இருக்கும். பிங்கிறது வந்துட்டு ஒரு பொறுத்தளவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 மெகா பிக்சல் கொடுத்துருவாங்க. மைக் இன்புட் ஒரு 15,000 ரூபாய் 20,000 கேமராலேயே உங்களுக்கு மைக் இன்புட் வந்துடும். 24 மெகா பிக்சல் கொடுத்துருவாங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கும். நான் ஒருத்தங்க ஒரு லென்ஸ் எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா அதே பிரைஸ்க்கு 2 லென்ஸ் எடுத்துட்டு போறாங்க. 50 mm எடுக்கிறோம்னு நினைக்கிறவங்க 7300 சேர்த்து எடுத்துட்டு போறாங்க. 7300 பார்த்தீங்க அப்படின்னா 9,500 ரூபாய். அதே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து யூடியூபர்ஸ் ஃபேவரட்னு சொல்லலாம் 200D இருக்கு. 200D பாத்தீங்க அப்படினா வந்து 34,500 32 30 வரைக்கும் 200D உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் फ्रेंड्स, வெல்கம் பேக் டு another வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போற வீடியோ டான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒர்த்திடன் அப்படிங்கிற ப்ரீ ஓன்ட் கேமரா ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஷாப் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பீலமேட்ல தாங்க இருக்கு. எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லணும்னா SMS ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே தாங்க இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன மாதிரிலாம் கேமராஸ் வச்சிருக்காங்க, என்னென்ன வேலையில பண்ணிட்டு இருக்காங்க டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஷாப்குள்ள வந்துட்டோம். பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே பிரதர், நம்ம ஷாப் பத்தி சொல்றீங்களா? ஸோ நம்மளோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்த்திடன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் பீலமேடு SMS ஹோட்டல் ஆப்போசிட்டில் ஷாஹி கிரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம கடை அமைஞ்சிருக்குங்க. ஸோ ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் ஒர்த்திடன் பேர் வச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேமராஸ் லென்சஸ் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரீ ஓன்ட் ஐட்டம்ஸ் அண்ட் லைட் யூஸ்டு ரீஃபர்பிஷ்ட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம இங்கே செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஷாப்பில் ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் வந்தோடனே கேட்கணும்னு நினச்சேன். கிரேட் ஏபிசின்லாம் போட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக என்னது அது? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே ப்ரீ ஓன்ட் ஐட்டம்ஸ் தான் செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கும் பொழுது யூசேஜ் எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது மக்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் கிரேட் ஏ பிசி அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கோம். கிரேட் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10% யூஸாக இருக்கும். பிங்கிறது வந்துட்டு ஒரு 15 to 20%. அப்படின்னா கிரேட்டர் தென் 30% இருக்கிறது எல்லாமே சி அப்படிங்கிற மாதிரி கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் வந்து ஏ கிரேட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 day யூஸ்டு இல்லை யூஸே இல்லாத ஜஸ்ட் ஒரு ப்ரீ ஓன்ட் ஐட்டம் அவ்வளோதான். வாங்கியிருப்பாங்க அப்படியே செல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் கிரேட் ஏல இருக்குங்க. ஓகே. ஸோ நம்ம நிறைய ஷாப் ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அந்த DSLR ஆக்சரி. ஆனால் இந்த மாதிரி கிரேட் வைஸ் பிரித்து எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஷாப்பில் தான் பார்க்குறேன். ஓகே பிரதர், நம்ம ஷாப்பில் வந்துட்டா என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஸோ கேமராஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 15,000 ரூபாயிலிருந்து வந்து ரெகுலராக வந்து இருக்குங்க. அக்கேஷனலி 10,000 13,000 அப்படிங்கிறது வரதை பொறுத்து வந்து இருக்குங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு நல்ல கண்டிஷனில் இருக்கும். கேமராஸும் லென்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நிக்கான் 50mm வந்து டி டைப் வெறும் 3,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது நம்மகிட்ட. சரி, ஒவ்வொன்றா பார்த்துடலாம். யா ஷூர். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து காமிச்சிடலாமா? யா கண்டிப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கெனானோட 1200D இருக்கு. ஸோ நம்ம வந்து கெனான் அண்ட் நிக்கான் மாடல்ஸ் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். சோனி ஃபியூஜி ஃபிலிம் அதெல்லாம் வந்து அக்கேஷனலாக வரக்கூடிய மாடல். ஸோ கெனான் நிக்கான் ரெகுலராக இருக்கும். ஸோ வந்து நல்லாவே வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15,500 ரூபாயில் இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெனானோட 1200D இது வந்து பார்த்தீங்கன்னா 18 மெகா பிக்சல் வந்துடும். உங்களுக்கு ஒரு பக்காவா ஒரு புதுசாக கேமரா எடுத்து பழக்கிறீங்க அப்படின்னா இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கேமரா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1855 லென்ஸோட வந்துடும். இதெல்லாம் சில பாடி மட்டும் வச்சிருக்கோம். பட் எல்லாமே 1855 லென்ஸோட வந்துடும். ஸோ அப் டு 1 year வாரண்டி வரைக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்குங்க. அது ஸோ நீங்கள் வந்து 10,000 ரூபா கேமரா வாங்கினாலும் சரி, 1 லட்ச ரூபா கேமராஸ் வாங்கினாலும் சரி, எல்லாத்துக்கும் பேட்டரி, சார்ஜர், பேக், சேஃப்டி ரோப் ஃபுல் கிட் கண்டிப்பா அது வந்து ஃபுல் செட்டோட வந்துருங்க. ஸோ வந்து பேசிக்கா எல்லாமே 1855 லென்ஸோட வந்து இருக்கு. இது வந்து 1200D நம்ம சொன்ன மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலயே வந்துட்டு கிரேட் ஏ இருக்கு. 1200 17,500 வருது. இதோட கண்டிஷன் நீங்களே பார்க்கலாம். இது வந்து ஒரு யூசேஜ் பெருசா எதுவுமே இருக்காது. ஸ்கிராட்ச் இருக்காது, டென்ட் இருக்காது, எது இருக்காது. ரொம்பவே வந்துட்டு ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்கும். ஸோ இது வந்து 17,500 இருக்குங்க. ஸோ இதுக்கு 1300 அடுத்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 12 அடுத்து 13 இருக்கு. 13 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய கேமரா. இதுல வந்து வைஃபை ஆப்ஷன் வந்துடும். வைஃபை ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா நீங்க போட்டோ ஷேர் பண்றீங்க, வீடியோ ஷேர் பண்றீங்க, இல்ல வீடியோஸ் எடுக்கிறீங்க, போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வெண்டா கொஞ்சம் ரொம்ப குயிக்கா இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 19 ரூபா, 18 ரூபா, 16,500 ரூபா வரைக்கும் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1500 இருக்கும். 1500 வந்து பார்த்தீங்கன்னா 24, 23, 20 வரைக்குமே கிடைக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ ஃபாஸ்ட் மூவிங் போயிட்டு இருக்கக்கூடிய 3000D ஒரு பேசிக்காக இருக்காங்க, பிகினராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கானது. ஸோ இதுவுமே 18 மெகா பிக்சல் வைஃபை கேமரா, ஒரு 18 ரூபா 19 ரூபா ரேஞ்சில் ஒரு வைஃபை கேமரா வேணா தாராளமாக இது பண்ணலாம். எல்லாமே 1855 லென்ஸோட வந்துடும். ஸோ வந்து அதுக்கு போக அடுத்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 600D இருக்கும், 700D நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. 600D 700D சீரிஸ் எடுத்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்னா வந்து உங்களுக்கு ஃபிளிப் ஸ்கிரீன் கொடுத்துருவாங்க. உங்களுக்கே தெரியும் வந்து ஃபிளிப் ஸ்கிரீனோட யூசேஜ் என்ன, நீங்க ஒரு இண்டிவிஜுவலா இருக்கீங்க வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு இப்படியே பார்த்துட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஸோ ரொம்பவே வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்கும். இது வந்து 18 மெகா பிக்சல் வந்துடும். உங்களுக்கு மைக் இன்புட் வந்துடும். ஸோ மைக் இருக்கிறதுனால இப்போ நீங்க எப்படி இது பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி மைக் இன்புட் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து 2200 21 19 ரூபா வரைக்கும் 600D இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 700D 600Dக்கும் 700Dக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதில் டச் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி மைக் இன்புட் வந்துடும், ஃபிளிப் ஸ்கிரீன் வந்துடும். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா 26 24 23 ரூபா வரைக்குமே 700D கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அடுத்தடுத்த மாடல் அப்கிரேடட் மாடல் இருக்கு. இது 800D. ஸோ 800D பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 39 ரூபா 38 ரூபா 35 ரூபா வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து யூசேஜே இல்லை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரொம்ப 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 லைட் யூஸ் அப்படியே வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட் எதுவுமே கிடையாது, நீட்டாக இருக்கு. ரொம்ப பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கும். ஸோ அதுக்கு பொறுத்து தான் நம்ம வந்து கிரேடிங்கும் பண்ணி வச்சிருக்கோம். அதே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து யூடியூபர்ஸ் ஃபேவரட்னு சொல்லலாம் 200D இருக்கு. 200D பார்த்தீங்க அப்படின்னா வந்து 34 500 32 30 ரூபா வரைக்கும் 200D உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாங்க அதோட கிரேட பொறுத்து இருக்கு. கிரேடிங்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா B இருக்கு, A இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்கும் எல்லா கேமராஸுமே. ஸோ அந்த மாதிரி 3 கிரேடுன்னு சொல்றீங்க. சில டவுட் இருக்கும், C கிரேட் வாங்கினா குவாலிட்டி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அந்த மாதிரி டவுட் வரும். கண்டிப்பா நம்ம வந்து எல்லாமே QC செக் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து அந்த கவலையும் பட தேவையில்லை. அவங்களுக்கு கிரேட் C எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து வாரண்டி வந்துடும். அதை பத்தி வந்து கவலைப்பட தேவையில்லை. நீங்க ஒரு 15,000 ரூபாய் நீங்க பேசிக் எடுத்து பழகணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்கிரேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, நீங்க ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா போட்டுட்டு ஸோ அப்புறம் வந்து நீங்க ரஃப் யூஸ் பண்ணிட்டு நீங்க பண்றது பதிலாக நீங்க 15,000 ரூபாய் கிரேட் C இருக்குன்னா தாராளமா அதுவுமே பக்காவா இருக்கும், வாரண்டியோட தான் வருது. நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஸோ மேனுஃபேக்சரிங் சைடில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னா நம்ம வந்து அதை கவர் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதை பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுங்க. ஸோ அதுவும் நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா செமி ப்ரோ கேமராஸுமே நிறைய இருக்கு. செமி ப்ரோல பாத்தீங்கன்னா இது 70D 700D ஓட அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஸோ இதுலயுமே ஃபிளிப் வந்துடும், டச் வந்துடும், வைஃபை வந்துடும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து 1855 லென்ஸோட வருது. STM ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ வந்து பக்காவான ஒரு கேமரா. இது 37 36 34 ரூபா வரைக்குமே கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம வந்து கெனான வச்சிருக்கோம். கண்டிப்பா கெனான் நிறைய இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில ப்ரொஃபஷனல் கேமராஸுமே வரும். ஸோ ஏதாவது இப்போ இருக்க மாடல்ஸ் நம்ம காமிச்சிருக்கோம். இல்ல நீட் இருக்கு, வேற ஏதாவது மாடல்ஸ் டிஃபரெண்டா தேவைப்படுது. இப்போ 200D Mark II இருக்கட்டும், 77D 80D எல்லாமே இருக்கும். நீங்க அரேஞ்ச் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு குயிக்கா நாங்க அரேஞ்ச் பண்ணி தர ட்ரை பண்றோமோ அதை நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஏன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கு. ஸோ பட் என்னன்னா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா குவாலிட்டியா இருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அதுக்காக கப்பல் ஆஃப் டேஸ்ல நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம். அது ஒன்றும் பெரிய வந்து இருக்காதுங்க. ஸோ அதே மாதிரி சென்டரா பாத்தீங்கன்னா வந்து நிறைய லென்சஸ் வச்சிருக்கோம். லென்சஸ் எல்லாமே டு த மேக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 50% 30% பிரைஸ் அவ்வளவுதான். ஆமாங்க. இப்போ 30,000 ரூபாய் விற்கிற லென்ஸ் வந்து 10,000 ரூபாய்க்கு இருக்கும். அந்த மாதிரி அவ்வளவுதான் இருக்கு. 30,000 ரூபாய் புதுசு எடுத்தீங்கன்னா அப்படின்னா அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய நிக்கான் லென்சஸ் இருக்கும், கெனான் லென்சஸ் இருக்கும். இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பர் வந்து லென்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா 180mm பிரைம் லென்ஸ். ஸோ இது வந்து மேக்ஸிமம் எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்க ஒன்றுமே நிறைய ரேர் லென்சஸ் இருக்கு. 180mm சிக்மாவோட பிரைம் நிக்கான் மவுண்டோட இது 18 17 16 ரூபா வரைக்குமே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது நிக்கானோட 55 300 55 300 லென்ஸ் இருக்கு. இது 15 13 11 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா லென்ஸுமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபங்கஸோ டஸ்டோ வேற எதுவுமே இருக்காது. ரொம்ப ஒரு குவாலிட்டியான கண்டிஷன்ஸ்ல தான் இருக்குங்க இது. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிக்கானுக்கு போடக்கூடியது நிறைய இருக்கு. 18105 இருக்கு. ஸோ 18105 நிக்கான் லென்ஸ் இருக்கு. அதே மாதிரி கெனானுக்கு போடக்கூடிய 35mm இருக்கு, 50mm இருக்கும். அதே மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா சாம்யாங்கோட ஃபிஷ் ஐ லென்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லென்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ் ஐ டைப்ல எடுக்கணும்னா நிக்கானுக்கு போடக்கூடியது 10 ரூபா 8 ரூபா 6500 கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் லென்சஸ் இருக்கு. இது வந்து சோனியோட மவுண்ட் கிட் லென்ஸ் 2870ங்கிறது ஒரு 19 ரூபா 18 16 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சோனியோட ஜூம் லென்சஸ்மே நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா 55-200 55,200 6,500 ரூபாய் 6,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப தொலைவில் இருக்கிறத எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களாம் இந்த மாதிரி லென்சஸ் அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி சோனியோட 55-300 ரேஞ்ச் 300 வரைக்கும் இருக்குதுல. இது ஒரு 14 ரூபாய் 13 ரூபாய் 10 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். படி பிரைம் லென்சஸ் நிறைய இருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து 35mm பிரைம் லென்ஸ். இப்போ நீங்க ஆன்லைன் எடுத்து பார்த்தாலும் இது 18 ரூபா 17 ரூபா இருக்கும். ஸோ நம்மளோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 8 ரூபாய் 7 ரூபாய் 6 ரூபாய் அந்த ரேஞ்ச் தான்
இருக்கும். இதுக்கும் வாரண்டி இருக்கு. கண்டிப்பா எந்த பொருள் எடுத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா பில் இருக்கும், வாரண்டி இருக்கும். ஸோ நம்ம கடை பில்லு கொடுத்து தான் நம்ம இது பண்றோம். ஸோ வந்து வாரண்டியோட தான் நம்ம செல் பண்றாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா 50mm அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இது 19 ரூபா 18 ரூபாய் ஆன்லைன் பிரைஸ், நம்ம வெறும் 9 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து 50% ஷியோர்னா 50% இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் லென்சஸ். ஏன்னா நம்ம 50% கொடுக்குறோம். அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி வருது, ரொம்ப குட் கண்டிஷனுங்கனால இதெல்லாம் வைக்க ஸ்டாப் எப்போ போகும்னு தெரியாது. ஆமா, ஜஸ்ட் வந்து நான் ஒருத்தங்க ஒரு லென்ஸ் எடுக்க வரும்போது பாத்தீங்கன்னா அதே பிரைஸ்க்கு 2 லென்ஸ் எடுத்து போறாங்க. 50mm எடுக்கிறோம்னு நினைக்கிறவங்க 7300 சேர்த்து எடுத்துட்டு போறாங்க. 7300 பாத்தீங்க அப்படின்னா 9500 ரூபாய். ஸோ வந்து 8000 ரூபாய் 6500 வரைக்கும் உங்களுக்கு 7300. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 24,500 அந்த ரேட்டுக்கு இருக்குங்க. ஒரு லென்ஸ் வாங்குறதுக்கு 2 லென்ஸ் வாங்கிட்டு அந்த மாதிரி வந்து நிறைய இது பண்றாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு நிறைய சோனி கெனான் நிக்கானோட இருக்கு. இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி அதுக்கு போடக்கூடிய நிக்கான் தான். ஸோ வந்து 55-200 லாக் டைப், இது 7500 7000 6000 வரைக்கும் இருக்கும். இது கெனானுக்கு போடக்கூடியது. ஸோ கெனான் 55-250. ஸோ ஒரு கண்டிஷன் பார்த்தாலே தெரியும், ரொம்ப புதுசா இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இது ஒரு 7500 ரூபாய். அவ்வளவு நீட்டா இருக்கு. ரொம்ப நீட்டா இருக்கு. உங்களுக்கு 7500 7000 6000 வரைக்கும் இருக்கும். எல்லா லென்ஸுமே இங்க இருக்கு. ஆமா, அதே மாதிரி இதெல்லாம் ரேர் லென்ஸ். நீங்க எங்கேயுமே பார்க்க முடியும். 60mm வந்து போடக்கூடிய ரேர் லென்ஸ் வந்து பெருசா எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஸோ இது ஒரு பெஸ்ட் பிரைஸுக்கு தரலாம். ஸோ அந்த மாதிரி இது நம்ம வந்து நிறைய லென்சஸ் வச்சிருக்கோம், ஸ்லைடர்ஸ் வச்சிருக்கோம், கிம்பிள் வச்சிருக்கோம். நம்ம அக்கேஷனலா வரக்கூடிய ப்ராடக்ட்ஸும் இருக்கும். அதுவுமே நம்ம வந்து செல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம நிக்கான் தான் அடிக்க வச்சிருக்கோம். நிக்கான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறது 3300. நிக்கான பொறுத்தளவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 மெகா பிக்சல் கொடுத்துருவாங்க. மைக் இன்புட் ஒரு 15000 ரூபாய் 20000 ரூபாய் கேமராலேயே உங்களுக்கு மைக் இன்புட் வந்துடும். 24 மெகா பிக்சல் கொடுத்துருவாங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கும். பட் கெனானை பொறுத்தளவுக்கு 18 மெகா பிக்சலாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃபரன்சியேஷன்ஸுமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் யூஸ்டு கேமரா. இது வந்து 3300 உங்களுக்கு பக்காவாக இருக்கக்கூடிய 22,000 21 19,500 வரைக்குமே கிடைக்கும். நல்ல கண்டிஷன் இருக்கு. ஸோ அதுக்கடுத்த வெர்ஷன்ஸ் நிறைய இருக்கு. 3.2 இருக்கும், பட் 3.2 இருக்கும், 3.1 இருக்கும். அதெல்லாம் 16 18 19 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. இப்போ இருக்கிறது வந்து 3.3 3.4 3.5 இருக்கு நம்ம கிட்ட. இது 3.4 இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும், நம்ம அவுட்லுக் பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பாக்குறீங்கனாலே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கக்கூடியது வந்து 23 22 20 ரூபா வரைக்கும் நம்ம தரலாம். ஸோ இப்போ ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடியது வந்து 3500. ஸோ 3500 வந்து உங்களுக்கு 26,000 24,000 22,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப லைட் யூஸ்டு கேமராஸாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் மாடல். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10,000 15,000 ரூபாய் கம்மி ரேட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். வித் வாரண்டியோட பக்கா கிட்டோட நீங்கள் எடுத்துட்டு போகலாம். ஸோ 3 சீரிஸ் நிக்கான பொறுத்த அளவுக்கு 3 சீரிஸ் இருக்கும், 5 சீரிஸ் இருக்கும், 7 சீரிஸ் இருக்கும். 5 சீரிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன கொடுப்பாங்க அப்படின்னா வந்துட்டு மைக் இன்புட் இருக்கும், 24 மெகா பிக்சல் இருக்கும். அது கூட ஃபிளிப் ஸ்கிரீன் கொடுத்துருவாங்க. உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஃபிளிப் ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம், செல்ஃபா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 5100, இது 21 20 10 18 ரூபா வரைக்கும் இருக்கும். ஒரு 20 ரூபா ரேஞ்சில் ஒரு ஃபிளிப் ஸ்கிரீன் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஃபோட்டோகிராஃபரே கொஞ்சம் கிரியேட்டிவா ஃபோட்டோ எடுக்கணும், லோ ஆங்கிள் எடுக்கணும், அப்பர் ஆங்கிள் எடுக்கணும் அப்படின்னா அவங்களும் வந்து சூப்பரா பண்ணலாம். இல்லை அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 5200, இது 24 மெகா பிக்சல் இருக்கும், மைக் இன்புட் எல்லாமே இருக்கும், ஃபிளிப் ஸ்கிரீன் இது. ஸோ இப்போ நிக்கானோ கேமரா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கேமராஸ்ல வைஃபை இருக்காது. ஸோ இப்போ இந்த கேமரா வைஃபை இல்ல, ஸோ வந்து 3.3ல வைஃபை இல்ல அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணி கொடுக்கலாம்னா வைஃபை அடாப்டர் நம்மளே கொடுக்குறாங்க. வைஃபை அடாப்டர் நீடட் அவங்க சொல்லும் பொழுது நம்மளே அதை கொடுத்தலாம். புதுசு வந்து 3800 ரூபாய் 4000 ரூபாய் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் 50% தான் 2000 ரூபாய் கொடுத்தா போதும். புது வைஃபை அடாப்டர் கொடுத்துடலாம். நமக்கு கேமரா இல்லைன்னா நம்ம வைஃபை அடாப்டர் ஆமா நிக்கான பொறுத்த அளவுக்கு அந்த அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம ஏன்னா ஒரு நானா இருந்தாலும் சரி வைஃபை இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குமே நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நமக்கு வந்துட்டு அதுல முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு குறைவான ரேட் கிடைக்குமோ அந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி ஸோ வந்து கொடுக்கணும். ஜஸ்ட் 2000 rupees பே பண்ணாங்கன்னா போதும், எக்ஸ்ட்ரா அதில் வைஃபை அடாப்டர் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 5600 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39 38 35 ரூபா வரைக்குமே கிடைக்கும். இது வந்து ரொம்ப இப்போ கரண்ட் மூவிங் மாடல். இது ரொம்ப நல்லா இருக்கக்கூடியது, பக்காவா இருக்கும். எல்லா கேமராஸ் நீட்டா இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 39 38 35 ரூபா வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கும். 5-6 வரதை பொறுத்து நம்ம இது பண்ணலாம். நம்ம 3 சீரிஸ் பார்த்தாச்சு, 5 சீரிஸ் பார்த்தாச்சு. அடுத்து 7 சீரிஸ்ல இங்கே பார்த்தீங்கன்னா 7200 இருக்கு வித் 18-105 லென்ஸ் கொடுத்துடலாம். ஆமாங்க, இது ஒரு நல்ல செமி ப்ரோ கேமரா, வெட்டிங் எடுக்கிறாங்க, சின்ன ஈவெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணலாம் இந்த கேமராவை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் இருக்குது. இது வந்து 50,000 ரூபாய் 53 55 அந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு கேமரான்னு சொன்னா. அதே மாதிரி போட்டோகிராஃபர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய D90 இருக்கு. இது ஒரு ஆவரேஜ் கண்டிஷன்ல இருக்கும். ஒரு நல்ல
நல்ல கேமரான்னு சொன்னது ஒரு 20,000 ரூபாய் 17 ரூபா வரைக்குமே கொடுத்துடலாம் இதையே. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு நல்ல கேமரா. அதே மாதிரி டி சீரிஸில் D7II இருக்கு. இது மாதிரி 7000 இதுவுமே உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். கேமரா பார்த்தா தெரிஞ்சிடும், ஒரு பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒரு சூப்பர் செமி ப்ரோ கேமரா இதெல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா 33, 31, 29 ரூபா வரைக்குமே கொடுக்கக்கூடியது. ஸோ ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியதுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ வந்து எந்த ஒரு பெரிய யூசேஜஸுமே இருக்காது. ஸோ சில டைம்ஸ் 10,000 ரூபாய்க்கு கேமரா இருக்குன்னு சொல்ற மாதிரி இது வந்து 10,000 ரூபாய் கேமரா A200. ஸோ இது வந்து சோனி A200 வந்து லென்ஸு, பேட்டரி, சார்ஜர், பேக், ரோப்பு எல்லாமே கொடுக்குறது. ஒரு ஃபோட்டோ எடுத்து பழகிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேமரா இருக்கும். கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு DSLR கேமரா 10,500 கிடைக்குது அப்படின்னா ஒரு இது. ஸோ அதே மாதிரி மிரர்லெஸ்ஸுமே சில நம்ம கிட்ட வந்துட்டே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா 1 day யூஸ்டு கேமராஸ் எல்லாம் இருக்கு. நேற்று வாங்குறாங்க. ஆமாங்க, ஜஸ்ட் வந்து ஒரு ரீசனுக்காக செல் பண்றாங்க. அந்த மாதிரி அது கம்பெனி வாரண்டியே 2 வருஷம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பக்கா கிட்ட எல்லாமே இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது வந்து ஆல்ஃபா வந்துட்டு 6000. ஸோ நம்ம ஆல்ஃபா சீரிஸ்ல 6000 இது ரொம்ப பக்காக ஃபுல் பாக்ஸோட இருக்கும். மேக்ஸிமம் கேமராஸ் இப்போ பாக்ஸோட இருக்கு அப்படின்னா பாக்ஸோட ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி இருக்கும். இது ஃபுல் கிட்டே வந்துடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 33, 35, 30 ரூபா அந்த ரேஞ்சுக்கு 30,000 வரைக்குமே கிடைக்கும். நல்ல ஒரு கேமரா. அதே மாதிரி ஆல்ஃபா 58 இருக்கு நம்ம கிட்ட. ஆல்ஃபா 58 த குயிக் மூவிங் மாடல்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20-22 ரேஞ்சில் மைக் இன்புட் வேணும், பிளிப் வேணும், கொஞ்சம் அட்வான்ஸ்டா வேணும், 20 மெகா பிக்சல் அப்படிங்கும் பொழுது இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரியேட்டிவ் ஷாட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். டில்ட் ஸ்கிரீன் போது இப்போ ஒரு லோவர் ஆங்கிள் எடுக்கிறாங்க இப்படி வச்சு அப்படிங்கும்போது அவங்க எடுக்கலாம். ஒரு அப்பர் ஆங்கிள் வச்சு எடுக்கிறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். 1855 லென்ஸோட வந்து மைக் இன்புட் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு சூப்பர் கேமரா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனி ஆல்ஃபா 58 ஒன்றுக்கு 2 பீஸ் இருக்கு நம்ம கிட்ட. நல்லா இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா சில உங்களுக்கு ப்ரோ கேமராஸுமே வரும். இது பார்த்தீங்கன்னா 60 பாடி மட்டும் உங்களுக்கு 35, 33, 30 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப நல்ல கேமரா. உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கே தெரியும், ஒரு ஈவெண்ட் எடுக்கிறாங்க, ஒரு போட்டோகிராஃபர் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல் ஃப்ரேம் கேமரா உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கக்கூடியது. அந்த மாதிரி சின்ன சின்ன கேமராஸ் அக்கேஷனலா வரக்கூடிய கேமராஸ் நம்ம கிட்ட வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தாராளமா நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி இப்போ வர மாடல்ஸ் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ்ல அவங்க பை பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட worth10.com அப்படிங்கிற வெப்சைட் இருக்கு நம்மளுடையது. அதுல போன ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து டு தி மேக்ஸிமம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து சிலதெல்லாம் ரொம்ப பிரைஸ் குறைவுங்கிறனால இங்க வைக்கிறதுக்குள்ள அது செல் ஆயிருது. ஸோ அது மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து வெப்சைட்லயே அதில் அவைலபிலிட்டி செக் பண்ணலாம். இல்லை அப்படிங்கும்போது நம்மளோட கடை கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ அது கால் பண்ணி கேட்டாங்களும் என்ன ப்ராடக்ட் இருக்கு, என்ன பிரைசிங்ல இருக்கு அப்படிங்கிறது இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. இப்போ பை பண்றாங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்ல பை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்துட்டு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா அவங்க கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்துட்டு ஜஸ்ட் கடையோட QR கோட் ஸ்கேன் பண்ணி பண்றதுனாலும் அவங்களோட கம்ஃபர்டபிள்னஸ்க்காக பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஷிப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம பையிங் மட்டும் இல்லாம பையிங் அண்ட் செல்லிங், எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நாங்க இன்னும் என்ன ஸ்பெஷலா பண்றோம் அப்படின்னா 30 minutes டோர் ஸ்டெப் பிக்கப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க வந்து பொருள் விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கோயம்புத்தூரா இருக்கலாம், சென்னையா இருக்கலாம், தருமபுரியா இருக்கலாம், சில சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 30 minutes நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்க போட்டோஸ் அந்த அதோட டீடைல்ஸ் நமக்கு அந்த கடை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து 30 minutesல பிக்கப் பண்ணிட்டு உங்களுக்கான ஹாட் கேஷ் நேர்லயே போய் எடுத்துட்டு வீட்டுக்கே வந்து எடுத்துட்டு நம்ம வந்து கேஷ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம கிட்ட EMI ஆப்ஷனுமே இருக்கு. நீங்க கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, டெபிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா EMI நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் பண்ணா போதும். ஜீரோ சார்ஜ் வந்து ஜீரோ டவுன் பேமெண்ட் தான் உங்களுக்கு. ஜீரோ டவுன் பேமெண்ட் தான். டெபிட் கார்டை பொறுத்த அளவுக்கு என்னன்னா நார்மல் ATM கார்டு அப்படின்னா உங்க எலிஜிபிலிட்டி இருக்கான்னு உங்க பேங்க்ல கூப்பிட்டு கேளுங்க. என்னோட டெபிட் கார்டு வச்சிருக்கேன், அது எலிஜிபிலிட்டி இருக்கான்னு கேட்கும்பொழுது அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா எலிஜிபிலிட்டி பொறுத்து நீங்க வந்து தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பையிங், செல்லிங், EMI இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய நம்ம இங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணா மேக்ஸிமம் எவ்வளவு நாள்ல டெலிவரி பண்ணி தருவீங்க? ஸோ நாங்க வந்து வித்தின் அ டே வந்துட்டு தான் நாங்க ஷிப் பண்ணிடுவோம். இன்னைக்கு நீங்க ஆர்டர் வருது எனக்கு அப்படின்னா நான் ஆன்லைன் இன்னைக்கே ஷிப் பண்ணிடுவேன். ஸோ அக்கார்டிங் டு த கொரியர் டு த மேக்ஸிமம் அவங்க வந்து இன்னைக்கு நம்ம பண்றோம்னா நாளைக்கு அவங்க ஷிப் பண்றாங்க. பட் என்னன்னா இந்த ஹாலிடேஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது அடுத்த நாள் போகுது, அவ்வளவுதான். ஸோ 1 or 2 daysல நீங்க ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் பக்கா பேக்கிங்ல நீங்க எப்படி நார்மலா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஒரு பொருள் வாங்குவீங்களோ இந்த சேம் மெத்தட், சேம் ப்ரோசஸ் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸை 1 or 2 daysல 100% couple of daysல கைக்கு வந்துருங்க. ஸோ இப்போ வாங்கிட்டு போறாங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு 1 weekல மோஸ்ட்லி எது கம்ப்ளைண்ட் வராது நீங்க செக் பண்ணிடுங்க. இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபால்ட் வந்துச்சுன்னா அதை எப்படி ரெடி பண்ணிக்கலாம்? கண்டிப்பா அதுக்கு தான் நம்ம வாரண்டி அப் டு 1 year வரைக்கும் ப்ரொவைட் பண்றோம். நம்ம சர்வீஸ் சென்டர் வந்து இங்க தான் இருக்கு. தாராளமா அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் வரும் பொழுது அதுக்கு வந்து நம்ம வாரண்டியில கிளைம் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதெல்லாம் எந்த ஒரு கவலையும் இருக்காது. நீங்க கிரேட் C வாங்கினாலுமே வந்து உங்களுக்கு அதுக்கான வாரண்டி இருக்கு, அதுக்கான கிளைம் வந்து நீங்க பண்ணிக்கலாம். அது வந்து நீங்க மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஸோ அது
மட்டும்தான் நம்மளால வந்து நம்ம தாராளமாக பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே பிரதர். இப்போ ஐடியா இல்லாமல் நம்ம ஷாப்புக்கு வராங்க, எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, கேமரா எப்படி செலக்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு எப்படி சொல்லுவீங்க? தாராளமாக அவங்களுக்கு வந்து நம்ம கைட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன மாடல் மனசில் நினச்சிட்டு வந்திருப்பாங்க. பட் நம்ம கிட்ட லோவஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறதுனால அதை விட பெட்டர் மாடல் ஒரு 20,000 ஸோ நீங்கள் ஒரு 20,000 22,000 வந்து பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு மாடல் எடுக்கணும்னு நினச்சிட்டு வருவீங்க. 5100 எடுக்கணும்னு நினைப்பீங்க. பட் 5100 ஒரு 16 மெகா பிக்சல் நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக அதே 21,500 ரூபாய்க்கு இன்னொரு 500 ரூபாய் சேர்த்து போட்டாங்க அப்படின்னா 20 மெகா பிக்சல் டில்ட் ஸ்க்ரீன் அந்த மாதிரி சோனி AL58 எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எவ்வளோ பெஸ்ட் மாடலை கொடுக்க முடியுமோ கைடன்ஸ் கொடுத்து அவங்களுக்கான இது வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம், சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாக்ல மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.